என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஏங்க, பண்டிகை தான் கொண்டாட முடியாது. உயிரோடு இருக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும். செரிக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் தோசை சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. ஒரு வேளை சாப்பிடலன்னா ஒன்னாயிடாது. அது சரி, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? நீங்க இப்ப எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீரா, நடந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆன மாதிரி பேசிட்டு இருக்க. என்னைக்குமே இல்லாத பிறந்த நாளுக்கு அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக பூமி வந்தா உன் அண்ணாவளை அந்த மாதிரி அவமானப்படுத்தி அனுப்பலாமா? இதுல என் அண்ணனோட தப்பு என்னங்க இருக்கு? என் அண்ணி தான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. நடந்து முடிஞ்சதை பத்தி நம்ம என்னதான் கவலைப்பட்டாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க முதல்ல வந்து தோசை சாப்பிடுங்க. ககன, நான் எப்படி வர்ச்சுவல் இமேஜ் மூலமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு சோபா சந்திரா அத்தைய பூமி கிட்ட பேசுற மாதிரி எப்படி கிரியேட் பண்ணானோ அதே மாதிரி இவங்களும் கிரியேட் பண்ணி சோபா சந்திரா அத்தை வாயால போகி பொங்கல் பண்டிகையை கொண்டாடிதான் ஆகணும்னு சொல்ல வைக்கணும்னு பாக்குறாங்க. இல்லடா, அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா உன் மாமா சோபாத்தைய நினைக்கிறத சுத்தமா மறந்துடுவாரு. அந்த மறதியில பூமியையும் மறந்துட்டா பூமி வாழ்க்கை ஒன்னும் இல்லாம போயிடும்டா. அவங்க நினைக்கிறது நினைச்ச மாதிரி நடந்தா தானப்பா அது நடக்கும். அவங்க போட்ட ஐடியாவை நான் தான் நடக்க விட மாட்டேன்ல. அதை எப்படி நாசமாக்குறேன்னு மட்டும் பாருங்க. கொஞ்சம் இருங்க. இப்போதான் சினிமா ஆரம்பிக்க போகுது. அதுல என் கைவண்ணம் எப்படின்னு பாருங்க. சந்திரா, சந்திரா இங்க. இப்ப பெரியம்மா வேண்டாம் சந்திரா, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. வேண்டாம் சந்திரா, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ இப்படி பேசுறது கேட்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் என்னோட ஆத்மாக்கு உண்மையான சந்தோஷமும் திருப்தியும் கிடைச்சிருக்கு சந்திரா. சந்தோஷமா? என்ன விட்டு பிரிஞ்சு போய் உன்னால சந்தோஷமா எப்படி இருக்க முடியுது சோபா? உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுல வந்த சந்தோஷம் இல்ல. நான் பிரிஞ்சு போய் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. உன் அன்புல ஒரு துளி கூட மாற்றமே தெரியலையே. அதனால மேலுலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் உன்னை பத்தி சொல்லி உன்னைதான் நான் காட்டிக்கிட்டே இருப்பேன். என் நினைவு தினமா நீ இந்த போகி பொங்கலை என்னைக்குமே கொண்டாட வேண்டாம் சந்திரா. என்னைக்குமே கொண்டாட வேண்டாம் சந்திரா. இந்த போகி பொங்கல் மட்டும் கிடையாது சோபா. நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா இனிமே நான் எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டேன். நம்ம கல்யாண நாள்ல இருந்து ஆரம்பிச்சு நட்சத்திராவோட பிறந்த நாள் வரைக்கும் ஒரு பண்டிகையும் நான் இனிமே கொண்டாட மாட்டேன். எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு மம்மி. இந்த டயலாக் எல்லாம் நான் இந்த இமேஜ்க்கு கொடுக்கவே இல்லையே. அப்புறம் என்னடி இதெல்லாம்? எப்படி
இப்ப நான் உன் முன்னாடி வர்றதுக்கு ஒரு பலமான காரணம் இருக்கு சந்திரா. என்ன ஷோபா அது? நான் எப்படி இறந்து போனேன்னு நீ நினைச்ச? நம்ம கம்பெனில நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல. இல்ல சந்திரா, அபூர்வாதா என்ன கொலை பண்ணா. அபூர்வாதா என்ன கொலை பண்ணா. அபூர்வாதா என்ன கொலை பண்ணா. இந்த உண்மையை சொல்லிட்டு போலான்னு தான் இன்னைக்கு நான் உன் முன்னாடி வந்திருக்கேன் சந்திரா. உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நான் போறேன். ஷோபா, அபூர்வா, நீ என் ஷோபாவை கொன்ன இதே நாள் உனக்கு இறுதி நாளா இருக்கும். எங்க இருக்க நீ அபூர்வா? அபூர்வா, அபூர்வா, அபூர்வா எங்க இருக்க? உனக்கு போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் நீ பண்டிகையை கொண்டாடாம என்னையே நினைச்சு வருத்தமா உட்கார்ந்துருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு சந்திரா. நீ சந்தோஷமா இருந்தாதான் எந்த உலகத்திலையும் உன்னை பார்த்துக்கிட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியும் சந்திரா. இதுதான் டாடி நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்ச ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா தயார் செஞ்ச வர்ச்சுவல் வீடியோ. நீங்க இந்த மாதிரி நாள் முழுக்க குடிச்சுக்கிட்டு வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியாம இதை உங்க முன்னாடி ப்ளே பண்ணணும்னு நினைச்சேன் டாடி. ஆனா நான் இதை கிரியேட் பண்ணும்போதுதான் அந்த பூமி வந்து பார்த்தேன்.